என்னோட டே எப்பவுமே ஸ்டார்ட் ஆகுறது காலையில எந்திரிச்சோன்னா குளிச்சோன்னா முதல் வேலையா பூஜையை பண்ணிட்டோம்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்பதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பூஜை பண்ணி முடிச்சோடனே கிச்சனுக்கு போயோடனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் பண்ணேன். இன்னைக்கு சப்பாத்திக்கு வெண்டைக்காய் பண்ணலாம், ஆனா வேற ஸ்டைலா பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்டியா இருந்ததுங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா வாங்க. கடாயில ஆயில சேர்த்துக்கிட்டு சீரகம், அதுக்கப்புறம் ஆனியன் நைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியனை 2 மினிட்ஸ் மட்டும் தான் வதக்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடயே 4 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு மூடி போடாம நம்ம வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணலாம். அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமா வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தனா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி, தனியா தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள். இதுல கண்டிப்பா மேங்கோ ட்ரை பவுடர் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாமே தறிக்க நம்ம அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நம்ம வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டு கூடயே தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து கிளறி விட்டோம்னா செம்ம டேஸ்டியான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மாங்காய் ஊறுகாய் நம்ம சாப்பிட்ட இந்த டேஸ்ட்ல இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். செம்மையா இருக்கும். சாப்பிடாம இருக்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க வெண்டைக்காய், ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.